கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உங்களுடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதலில் இயேசு அப்பாவின் மன விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். தினமும் வசனங்களை படிக்க வேண்டும். அனுதினமும் வசனத்தை தியானிக்க வேண்டும். உபதேசங்களை கேட்க வேண்டும். ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை படிக்க மனமில்லாமல் இருக்கிறீர்கள். நீர் என் தேவனுடைய வசனத்தை மறந்தால் நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதிக்க வேண்டும். வசனத்தை படிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார். தேவ வசனத்தால் தான் சத்துருவிடமிருந்து ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். உட்காரும் போதும் நடக்கும் போதும் ஆண்டவரே உம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் தெரியப்படுத்தும், கிருபையை தாரும் என்று கேட்டு ஜெபிக்கும் போது ஆலோசனை தந்து வழி நடத்துவார்.